அறிஞர் பெருமக்களே, முன் பேசிய இருவர்களும் இரண்டு நூல்களை எடுத்து ஒப்பியல் நோக்கில் தங்களுடைய ஆய்வு கருத்துக்களை வழங்கினதை நாம் பெற்றோம். இப்போது அடியனுடைய கட்டுரை தலைப்பு அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கும். ஒப்பியல் நோக்கிலே இருக்காது. அது ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரே நூலை வைத்துக்கொண்டே பண்டை காலத்து தமிழர்களுடைய பொருள் உணர்வு எப்படி இருந்தது, என்ன கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதனை பற்றி ஒரு சுருக்கமான சிந்தனையாக அமைகிறது இக்கட்டுரை. உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் சிந்திப்பன பல. தோன்றிய காலம் அறியப்படாத மொழி நம் தமிழ் மொழி என்பர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்தந்தமிழ் மொழி ஒரு செம்மொழியை என்பதற்கு சான்றாய் நிற்பன தொல்காப்பியமும் நம் பண்டைய இலக்கியங்களும் ஆகும். நம் பண்டைய இலக்கியங்கள் என்றவுடனே அனைவர் எண்ணத்திலையும் வருவன 10 பாட்டு 8 தொகை முதலான சங்க இலக்கியங்களே. ஆழ்ந்து சிந்திப்பார்க்கு இவைதான் தமிழ் வழங்கிய பண்டைய இலக்கியங்கள் என்பதன் மேலும் ஒன்று நினைய வரும். இன்று நமக்கு கிடைத்துள்ளவற்றுள் பண்டையன இவை என்பதில் யாருக்கும் அறுப்பில்லை. ஆயினும் இவற்றிற்கு முற்பட்டனவாக பலவோ சிலவோ இதுகாரம் நமக்கு கிடைக்காதன இருந்தனவும் அவ்வகையில் அமையும் என்பதே உண்மை. ஒரு மொழியின் இலக்கண இலக்கிய நூல்கள் பலவுள்ள ஆயினும் இவற்றுள் முதலாவது தோன்றியன மொழிக்குரிய மக்களின் உள்ளத்து உணர்வுகளின் இயல்பான வெளிப்பாடாகிய இலக்கியங்களேயாம். இலக்கியங்கள் தோன்றிய பின்னரே மொழியறிஞர் சிலர் அவ்விலக்கியங்களை முறைப்படுத்தி அவற்றின் கண் அமைந்துள்ள பல்வேறு இயல்புகளை ஆராய்ந்து நெறிப்பட கூறியனவே இலக்கண நூல்கள். இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பல் என்ற சான்றோர் வாக்கும் இதனை உறுதிப்படுத்தும். நம் தமிழ் இலக்கண நூலின் தனிச்சிறப்பு எழுத்துக்கும் சொல்லுக்கும் அன்றி இலக்கியங்களில் பொதிந்துள்ள பொருள் பற்றிய இலக்கணமும் அமைந்துள்ளமையாகும். இலக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை ஆயினும் அது இலக்கியங்களில் அமைந்துள்ள பல சிறப்பு செய்திகள் இலக்கண நூல்களில் அறிய கிடக்கும். அவற்றினின்றும் சிறப்பு செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொல்காப்பியம் செய்யுளியலில் அடி இகழ்ந்து வரினும் கடிவரையின்றே என்ற நூற்பாவின் உரையில் இலக்கண உண்மையின் இலக்கியம் காணாமாயினும் அமையும் என்பார் பேராசிரியர். இதனால் தொல்காப்பிய இலக்கண நூலின் முன்னரேயே இலக்கண அமைதியுடைய இலக்கியங்கள் உண்மையும் பெறப்படும். அம்முறையில் இன்று நமக்கு கிடைத்துள்ள பண்டைய இலக்கண நூல் தொல்காப்பியம் ஒன்றே. ஏனெனில் அந்நூல் தோன்றுவதற்கு முன்னரேயே தமிழ் மொழி இலக்கியங்கள் பல இருந்திருத்தல் வேண்டும். தொல்காப்பியத்திற்கு முன்னரேயே இருந்தது ஒரு இலக்கண நூல் அகத்தியம் என்பதனை நாம் மறுக்கவில்லை என்றால் அகத்தியம் தோன்றிய காலத்திலும் அதற்கு முன்னரேயுமே தமிழ் இலக்கியங்கள் இருந்தன என்பதும் உண்மை. இக்கருத்திற்கு சான்றாய் நிற்பன என்மனார் புலவர் என்ற நூற்பா முடிவுகள். இந்த நிலையில் பண்டை தமிழர் பற்றிய எவ்வகை சிந்தனைக்கும் நமக்கு கிடைத்துள்ள செந்தமிழ் நூல்களில் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலே முதன்மை வாய்ந்ததாகும் என்பது மிக என்று. ஆகவே பண்டை தமிழரின் பொருள் நூல் பற்றிய எனது சிந்தனைக்கு தொல்காப்பியனார் அருளிய தொல்காப்பிய நூலினையே இங்கு நிலைக்களமாக கொள்வேன். ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் என்ப தமிழ் மெய்யியல் சார்ந்தோர் அருணந்தி சிவம். இதனால் எங்கும் உள்ள நிலையான பொருள் பற்றிய அறிவு நூல்கள் பொருள் உணர்த்து நூல்கள் எனவும் அப்பொருள் பற்றிய அறிவு பொருள் உணர்வு எனவும் வழங்கப்பட்டவை அறியலாம். இவற்றை வடமொழியில் தத்துவ சாத்திரங்கள் எனவும் தத்துவ ஞானம் எனவும் வழங்கினர். சிறப்பு வாய்ந்த பண்டை தமிழரின் பொருள் உணர்வு பற்றிய சிந்தனை இக்கட்டுரை பொருளாகும். பொருள் உணர்வு என்பது பொருளை பற்றிய உணர்வு. இங்கே நிலைமொழியாக நிற்கும் பொருள் என்னும் பெயர் உணர்த்தி நிற்கும் பொருள் யாதனை முதலில் நினைவு கூறுதல் வேண்டும். நம் அன்றாட வாழ்க்கையில் இப்பொருள் என்னும் சொல் உணர்த்துவன பல்வேறு பொருள்கள் என்பது நாம் அறிவோம். எத்தனையோ பல பொருள்களை கொண்டுதான் நாம் உலகியல் வாழ்க்கை அமைந்துள்ளது. பொருள் என்றால் அப்பொருள்களை பெற துணையாகும் பணத்தையும் உணர்த்தி நிற்பதும் அறிவோம். சான்றோர் செய்யுட்களிலும் பணமாகிய செல்வத்தை குறிக்க பொருள் என்ற சொல் வழங்கி வருவதும் தெரிந்துள்ளோம். தமிழ் பற்றிய எண்ணம் வந்ததும் நம் உணர்வில் வருவது அகப்பொருள் புறப்பொருள் என்னும் இரு பொருள் வகை. பொருள் என்னும் சொல்லால் உணரப்படும் எப்பொருளும் இவ்விருவகையுள்ளே அடங்க கண்டனர் பண்டை தமிழ் சான்றோர். மக்களின் வாழ்க்கையும் இவ்விருவகையான அமைந்ததே. அகம்புற இலக்கியங்களில் தெளிவாகும். அறமும் பொருளும் இன்பமும் ஆகிய 3 பொருள் என்பது ஒரு வகைப்பாடு.
இன்பமும் பொருளும் அறனும் என்று அங்கு அன்புடு உணர்ந்த ஐந்தினை மருங்கின் என்பது தொல்காப்பியம், கலையியல் தொடக்க நூற்பா. இவ்வாறே பொருள் எனும் தமிழ்ச்சொல் உணர்த்தும் பொருள் வகை பலவாய் பிரியும். பொருள்மொழி காஞ்சி என்பது புறத்திணையில் ஒரு துறை. அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது என்றனையன் பொருள்மொழி காஞ்சியும் ஆயிற்று என்ப புறநானூற்று உரையாசிரியர். பொருளோடு புணர்ந்த பக்கத்தானும் என்ற தொடர்க்கு விளக்கம் தர வந்த நச்சினார்க்கினியர் படை குடி முதலாக பலவற்றையும் கூறிவிட்டு பக்கம் என்பதனால் மெய்ப்பொருள் உணர்த்துதலும் கொள்க என்று ஒரு சிறப்பு குறிப்பும் தந்தார். மேலும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்ற திருவள்ளுவ பயனும் காட்டி சென்றார். அமரர்கள் முடியும் அறுவகையானும் என்ற நூற்பாவில் புரைதீர் காமம் புல்லிய வகை என்பது. இங்கு புரைதீர் காமம் என்பது இவ்வுலகத்து இன்பம். இதனை விளக்க வந்த நச்சினார்க்கினியர் புறையே உயர்ச்சி என்ற உரிய நூற்பாவின் பொருள் உணர்வோடு மறுமை பயன் பெறும் கடவுள் வாழ்த்து போல் உயர்ச்சியின்றி இம்மையில் பெறும் பயன் ஆதலின் இழிந்த பொருள்களில் செல்லும் வேட்கை குறிப்பு என்றார். இவற்றிலிருந்து ஓர் உண்மை நமக்கு புலப்படுகிறது. பொருள் என்பது பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்ற இரு வகைமை உடையது என்று உணர்ந்திருந்தனர் பண்டை தமிழர். இன்னும் பொருள் என்பது பொய்ப்பொருள்கள் பலவற்றை குறித்து நிற்பது அதன் பொது இயல்பு. ஆனால் மெய்ப்பொருள் ஒன்றையே உணர்த்தி நிற்பது அதன் சிறப்பு இயல்பு என்பதும் பண்டை தமிழரின் பொருள் பற்றிய உணர்வு. உலகியல் பொருள்கள் பொய்ப்பொருள்கள், உலகியல் கடந்த பொருள் மெய்ப்பொருள் எனவும் கருதினர். பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே என்ற நூற்பாவால் ஓர் உண்மை உணர்த்தப்பட்டது. நம்மால் அறியப்படும் உலகம் ஒரு நிலையில் நிற்பதில்லை, கணந்தோறு நிலை மாறிக்கொண்டே இருப்பது. அது நில்லாமை எனப்பட்டது. அதுவே நிலையாமை என்பது. இங்கு உலக நிலையாமை, உலக நிலையாமை மாத்திரமன்று, உலக நிலையாமை மாத்திரம் அன்று சென்ற உயிரின் நின்ற யாக்கை என்ற இடத்து உயிர் உடம்பின்கள் நிலையாமையும் இதன் வழியில் குறிப்பாக உடம்பின் நிலையாமையும் உணர்த்தப்பட்டன. இத்தகைய நிலைமாற்றமே பொய் என்ற சொல்லால் உணர்த்தப்பட்டது. இதனால் எதிர்வரை சொல்லாகிய மெய் என்பது நிலைமாற்றம் இல்லாதது என்றும் ஒரே நிலையில் இருப்பது என்பதாயிற்று. நமக்கு புலப்படும் என்ற நுகரப்படும் புற உலகம் நிலைமாறு இயல்பினது என்று கொண்டனர். அன்றி வேறு சிலர் போன்று இது இல்லாதது என கொண்டார் இல்லை பண்டை தமிழர். ஆதலால் உலகம் பற்றி அவரது பொருள் உணர்வும் நம்மால் அறியப்படுகிறது. நம்மால் அறியப்படும் உலகம் நிலம் நீர் முதலாகிய 5 பூதங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு பொருள். அந்த கூட்டு நிலை கலந்த மயக்கம் என்பார் தொல்காப்பியனார். இங்கு உலக ஆக்கப்பாட்டை இருவகையால் காட்டினர். ஒன்று கலந்த நிலை, மற்றது மயங்கிய நிலை. கலத்தலாவது முத்தும் பவளமும் நீளமும் மாணிக்கமும் விரவினார் போரல். மயக்கமாவது பொன்னும் வெள்ளியும் செம்பும் உருக்கின்றார் போரல் என இளம்பொருணர் இது இரண்டிற்கும் வேறுபாடு காட்டுவார். கலத்தில் கலந்த பொருள்கள் யாவை என தெரியும், மயக்கில் அங்கனம் தெரிந்து கொள்ள முடியாது. எல்லாம் கலந்து ஒரு பொருளாகவே தோன்றும். தன்மேல் செஞ்சொல் வருவும் காலை என்னும் எச்சரியல் நூற்பா உரையில் மயங்குதல் வரையார் என்னும் தொடர்க்கு பொருளுரைக்க வந்த சேனாவரையரின் வேறுபாடின்றி இரண்டும் சொல்லும் ஒரு காலத்தான் வரும் என்ற குறிப்பும் இங்கு நினையத்தகும். ஆக்கப்பட்ட பொருள் ஆக்கம் எனப்படும். ஆக்கம் தனக்கு காரணமான ஒரு முதற் பொருளை உடையதாக இருக்கும். அந்த முதற் பொருளிலிருந்தே ஆக்கமாகிய காரியம் உண்டாகும். ஆக்கம்தானே காரணம் முதற்றே என்ற நூற்பாவால் இவ்வுண்மையை நாம் அறியலாம். இனி வழியனு வரும் பூதக்கிழவி என்ற சொல்லால் பூதம் என்ற ஒரு பெயர்